மறைந்த இயக்குனர் பாக்யராஜ் உடலுக்கு திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் நேரில் அஞ்சலி செலுத்துகிறார். பல்வேறு திரைப்பிரபலங்கள், அரசியல் கட்சித் தலைவர்கள் இரங்கல்களை தெரிவித்து வருகின்றனர். தற்போது திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் நேரில் சென்று அஞ்சலி செலுத்துகிறார். முன்னதாக அவர் இரங்கல் செய்தி வெளியிட்டிருந்தார். அதில் முடிசூடா திரைக்கதை மன்னர், அசாத்திய இயக்குனர், யதார்த்த நாயகன் என்று பதிவிட்டிருந்தார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌஷாத் வழங்க கேட்கலாம். நௌஷாத், மறைந்த இயக்குனர் மறைந்த இயக்குனர் பாக்யராஜ் உடலுக்கு பல்வேறு திரைப்பிரபலங்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் அங்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். தற்போது திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் நேரில் சென்று அஞ்சலி செலுத்துகிறார். முன்னதாக இரங்கல் செய்தியும் அவர் வெளியிட்டிருந்தார். தற்போதைய கள தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் ராஜலட்சுமி. தற்போது திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தற்போது பாக்யராஜுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்த அவர் இல்லத்துக்கு வந்திருக்கிறார். மிக முக்கியமாக திரைத்துறையில் தன்னுடைய கால் பதித்த ஒரு மாபெரும் இயக்குனர், இந்தியாவே மட்டுமல்ல உலக தமிழை உற்றுநோக்க வைத்த ஒரு இயக்குனர். அவருக்கு எக்ஸ்ட்ரா பகுதியில் இந்த காலையில் அவர் பதிவிட்டிருந்தார். மிக முக்கியமாக ஆசான் மறைந்த சில வாரங்களிலே அவருக்கு மாணவரையும் இழந்துவிட்டது தனித்திரையுலகம் தெரிவித்திருந்தார். இந்திய சினிமாவில் முடிசூடா திரைக்கதை மன்னராக அனைவரையும் ஈர்த்த யதார்த்த நாயகனாக, சிக்கலான சூழலையும் சிறிய வசனத்தில் கடத்திவிடும் ஆற்றல் பெற்ற எழுத்தாளராக என எல்லாவற்றிலும் வெற்றி பெற்ற அசாத்திய இயக்குநராக வலம் வந்தவர் பாக்யராஜ் அவர்கள். தன்னை போலவே மேலும் பலரை இயக்குநராக வளர்த்தெடுத்த பெருமைக்குரியவர். சில மாதங்கள் முன்புதான் பாக்யராஜ் தனது திரையுலக 50 ஆண்டு காலத்தை நிறைவு செய்வதற்கான விழாவில் கலந்து கொண்டு முதலமைச்சராக மட்டுமின்றி அவரது ரசிகனாகவும் அந்த விழாவில் பேசியிருந்தேன். அந்த நினைவு இன்னும் பசுமையாக உள்ளது. திரைத்துறை இன்னும் பல ஆண்டுகள் பங்களிக்கும் வாய்ப்பை, ஆற்றலையும் பெற்றிருந்த அவர் தம் வாழ்வை நிறைவு செய்து கொண்டுவிட்டது பெரும் இழப்பு. இவரை இழந்து தவிக்கும் திருமதி பூர்ணிமா பாக்யராஜ், சாந்தனு, சரண்யா உள்ளிட்ட குடும்பத்தினருக்கு, திரைத்துறை நண்பர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் தமது குறிப்பாக படைப்புகளால் பாக்யராஜ் அவர்கள் என்றென்றும் தமிழ்நாட்டு மக்களின் பிரிக்க முடியாத அங்கமாக தொடர்ந்து வாழ்வார் என தன்னுடைய பதிவு செய்த நிலையில் தற்போது அவர் இல்லத்திற்கு வந்து திமுக தலைவரும் முன்னாள் முதல்வருமான ஸ்டாலின் அவர்கள் அஞ்சலி செலுத்துகிறார். அவருடன் மிக முக்கியமாக சட்டமன்ற நேரு மற்றும் ராசா, டி.ஆர். பால் உள்ளிட்டவர் கூட தற்போது இல்லத்திற்கு வந்து குடும்பத்துக்கு ஆதரவு செய்த காட்சியில் நம்மால் பார்க்க முடிகிறது. ராஜலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி நௌஷாத். மறைந்த இயக்குனர் பாக்யராஜ் உடலுக்கு நடிகர் பிரபு நேரில் சென்று அஞ்சலி செலுத்தி இருக்கிறார்.